ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் யூஸ்வலாக பொடி மாஸ் பண்ணுவோம். ஃபார் சேஞ்ச் நம்ம மரவள்ளிக்கிழங்கு அப்படியே உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஸோ மரவள்ளிக்கிழங்கு ஒரு பீஸ் எடுத்து தான் அதை கழுவி வாஷ் பண்ணி எடுத்து நல்ல 2 இன்ச்சி சைஸுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். 10 to 12 மினிட்ஸ் வேக வச்சுட்டு கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் போட்டோம். ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே சேம் குவான்டிட்டி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணுறோம். மிளகு வத்தல் 2 கிள்ளி போட்டோம். ஸோ இதெல்லாம் போட்டு 2 to 3 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு திருப்பி பச்சை மிளகாய் 2 பீஸ் வச்சுருந்தோம். அதுவும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அதையும் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்ல அழகாக பாயில் பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கு போட்டோம். உப்பு, மஞ்சள்தூள் தேவையான அளவுக்கு போட்டோம். நம்ம பாயில் பண்ணணும் இல்லையா, அந்த மரவள்ளிக்கிழங்கு அப்போ உப்பு போட்டுருந்தோம். ஸோ பார்த்து போட்டுக்கணும். அதை போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் தேங்காய் பூ 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி ஃபைனலாக அதுக்கு மேலே அப்படியே ஒரு லெமனை புளிஞ்சு கொடுத்துனீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான அருமையான மரவள்ளிக்கிழங்கு பொடி மாஸ் நம்மளுக்கு ரெடி.